வணக்கம். லைஃப்பில் நம்ம நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லியிருப்போம். நம்மளுக்கும் நிறைய பேர் அறிவுரை சொல்லியிருப்பாங்க. இந்த அறிவுரைகள் எல்லாமே எல்லா இடத்துலையும் பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. சில சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் இடத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்மளை மாற்றிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு புத்தகத்தில் அறிவுரை ஒன்று படிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு நாய் நம்மளை துரத்தும் பொழுது நம்ம பயந்து ஓடுனா அது இன்னும் அதிகமாக நம்மளை துரத்தும். அதுவே நம்ம ஒரு கல்லை எடுத்து அதை திரும்பி முறைக்கும் பொழுது அது பயந்து ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி அறிவுரையை படிக்கிறாரு. இந்த அறிவுரை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கொஞ்ச நாள் போகுது. அவரும் ஒரு நாள் ரோட்ல போகும்போது ஒரு நாய் அவரை துரத்தும் போது இவர் என்ன பண்ணாரு, ஓடுறாரு. அவர் ஓடிட்டு இருக்கும்போது அந்த அறிவுரை அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. இவர் உடனே என்ன பண்றாரு, கீழே இருந்த கல்லை எடுத்து தைரியமா அந்த நாயை பார்த்து முறைக்கிறாரு. ஆனா அந்த நாய் என்ன பண்ணுது, அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. இவரை பார்த்து அதுக்கு பதிலாக ஓடி அவரை கடிச்சிருது. ஏன்னா அந்த நாய் ஒரு வெறி நாய். அப்புறமா தான் அவருக்கு புரியுது, எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் அறிவுரை ஒத்து போகாது அப்படிங்கிறது அவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த கதையில வர மாதிரியே நிறைய அறிவுரைகளை கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனா எல்லா அறிவுரைகளும் எல்லா நேரத்திலையும் பொருந்து வராது. அறிவுரைகளை இடம், பொருள், காலம் பார்த்து நம்ம பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நலமா இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்களேன். வணக்கம்.